ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாமளே கேப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுடிதாரோ இல்லை நம்ம சேரீ, பழைய சேரீ நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். அது நம்ம அப்படியே அதை எப்படி நம்ம இந்த கேப்பாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம குழந்தையோட ஹெட்டை நம்ம மெஜர்மெண்ட் எடுத்துக்குவோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்தது எலாஸ்டிக்கு. இப்போ நான் பீஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருந்த பழைய சேரீ தான், அது எக்ஸ்ட்ரா இருந்தது. அதில் நான் சுடிதார் தைச்சி மீதி இந்த பீஸு. இப்போ அந்த பீஸில் நம்ம ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இந்த ஃபோல்டிங் சைடு எந்த சைடு இருக்கணுமோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்க. நம்ம மெஜர்மெண்ட் எடுத்தது எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும் பண்ணியிருந்தால் அது முன்னாடி விட்ருங்க. ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணுவோன்னா 12 cm ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க. ப்ளஸ் 7 cm. சேம், போத் ஆர் சேமு. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக அதே மெஜருக்கு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 12, அப்புறம் 7 cm மார்க் ரவுண்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மார்க் ரவுண்டாக உங்களுக்கு ரவுண்ட் பண்ணுறது ஷேப் கரெக்டாக எடுத்து ரவுண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணதிலே கட் பண்ணி எடுத்துக்குவோம். செகண்ட் மார்க்கில் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷேப் ரவுண்டாக வந்துடுச்சிங்களா? இது டபுள் பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வேறு கலர் போடுற மாரி இருந்தாலும் இன்சைடு சூப்பராக போட நல்லாயிருக்கும். இந்தமாரி தர்மாக்கோல் உங்கள்கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தர்மா பீஸ் கிடைக்குங்க. அந்த பீஸ் நீங்கள் தூக்கி போட தேவையில்ல. இப்போ இந்த கேப்புக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். சேம் அதே மெத்தடில் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டுங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கட்டும். இது நம்ம 12 cm மார்க் பண்ணோம் இல்லையா? இது வந்து 11 cm மார்க் பண்ணணும். 1 cm மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. சேம் போத் சைடு சேம் அதே மெஜருக்கு தான். கரெக்டாக ரவுண்டு அதே மெஜர் இருக்கணும். கம்மி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா ஐட்டம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் இந்தமாரி கிடைக்குங்களா, தர்மா பீஸ். அதை நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு கிளாத்து எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சது. இதை சென்ட்ரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? சென்ட்ரு மிடிலில் வச்சு ஒரு எட்ஜில் ஒரு டிச் போட்டுக்க வேண்டியதான். இப்போ டபுள் பீஸ் ஆகிடுச்சு. இப்போ மிடில் பீஸுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எலாஸ்டிக்கு நம்ம 8 மெஜர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா? அந்த மெஜருக்கு இப்போ நான் எலாஸ்டிக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். $46 வந்ததுங்க. 46க்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். சிஎம் தான் எல்லாமே மெஜர் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பீஸ் எடுத்துருங்க. இந்த பீஸில் வந்து உல்ட்டா சீதா இருந்தீங்கன்னா இன்சைடு வச்சு நீங்கள் டிச் பண்ணுங்கள். அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்க. உல்ட்டா சைடு வச்சு நீங்கள் எட்ஜில் ஒரு டிச் போட்டுங்க. கரெக்டாக சென்ட்ரு பார்த்துங்க. ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர் அவுட் ஆகக்கூடாது. கரெக்டாக பீஸ் சென்டர் இருக்கணும். எட்ஜ் ஸ்டிச் போடுங்க. கொஞ்சம் நீங்கள் பெருசு வச்சு ஸ்டிச் லென்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசு வச்சு தானே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தர்மாக்கோலில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டுக்கு இருக்காது. பீஸ் கரெக்டாக நிதானமே மூவ் பண்ணுங்கள். லூஸ்னஸ் வரக்கூடாது.
அவ்வளோதான், எடுத்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. மேக்ஸிமம் லூஸ்னஸ்ஸு அவாய்ட் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஸ்பி கொஞ்சம் பெருசாக வச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சு ரவுண்டாக ஒரு டிச் போட்டு வந்துடுங்க. கரெக்டாக வச்சுங்க, கொஞ்சம் வரும் பிசுறு இதுவாகக்கூடாது. நீங்கள் டென்ஷன் மார்ஜினை பிடிச்சா கூட போதும். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும் டிச்சு. நிறுத்தி பெண்டாக போடாதீங்க. அப்படி டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்காது. அதனால் கரெக்டாக டிச் மட்டும் ரவுண்டாக போடுங்க. எங்கே ஸ்டாப் பண்ணாமல் பெண்ட் வராத மாதிரி பார்த்துங்க. அது கரெக்டாக அந்த டென்ஷன் மார்ஜின் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தால் வரும், உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் நீட்டாக வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ண டிச் லைனிங்னா ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரஃப் அடித்து எடுத்துங்க. அது எதுக்குன்னா பாருங்கள், நான் டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அது நம்ம டிச் பண்ணதுக்கப்புறம் டர்ன் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா கேப்பு, அதுக்காக தான். ஒரு 1.5 இன்ச்சுக்கு நிறுத்திட்டு அப்புறம் டிச் கட் பண்ணி இப்போ நம்ம டிச் பண்ணியாச்சு. அந்த ஷேப் டர்ன் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் சுற்றி ஒரு நேட்ச் போட்டுக்குங்க. அக்கத்து மாதிரி பண்ணிவிட்டு வந்துடுங்க. கேப் நான் விட்டுருக்கேன்னா பார்த்துங்க. இப்போ நம்ம அதை டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு தான். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக நேட்ச் போட்டுன்னு வந்துடுங்க. அப்போ கச்சா கரெக்டாக இருக்கும். அது டர்ன் பண்ணும்போதுக்கப்புறம் அந்த பிசுறுலாம் நீட்டாக டர்ன் ஆகிட்டு ஐரன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணுங்கள், நிதானமாக. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும், ஈஸியாக இருக்கும். அந்த தர்மாக்கோல் இருக்குங்க இல்லையா, அது வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிதானமே பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டர்ன் பண்ணியாச்சு. இந்த ஃபுல்லு எட்ஜில் நீங்கள் அந்த ஷேப் நல்லா நீட்டாக எடுக்கிறது முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டாக கீறிட்டு கொஞ்சம் ஐரன் பண்ணிங்க. ரவுண்ட் ஷேப்பில் கச்செல்லாம் நீட்டாக தள்ளிட்டு ஐரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஷேப்பு. வாங்க இப்போ நான் ஐரன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஐரன் பண்ணிட்டேன். ஐரன் பண்ணியாச்சு. ஐரன் பண்ணிட்டதுக்கப்புறம் எட்ஜில் ஒரு டிச்சு கிணறி மாதிரி ஒரு போட்டுங்க. பாயிண்டட் வேண்டாம், எட்ஜ் டிச்சு போடுங்க. வேணால் நீங்கள் டபுள் டிச்சு கூட போட்டுக்கலாம். ஒரு கிணறி போட்டு அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் மார்ஜினுக்கு ஒரு டிச் போட்டுன்னு வந்தால் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒன்லி ஒரு சிங்கிள் டிச் போடுறேன். சேம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம கேப் விட்டுருந்தேங்க இல்லையா 1.5 இன்ச்சுக்கு, அதே மாதிரி இதுவும் ஸ்டாப் பண்ணுங்கள். கிணறி டிச்சும் ஃபுல்லு போட்டுறக்கூடாது. இப்போது ரவுண்டாக இன்சைடு ஒரு டிச் போடுங்க. எட்ஜில் நம்ம தர்மாக்கோல் வச்சோம் இல்லையா, அந்த எட்ஜில் ஒரு டிச் போட்டு விட்ருங்க. கரெக்டாக ரவுண்டாக மார்க் பண்ணிங்க. 8 cmக்கு ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மார்க் பண்ணிக்கிறது. பெண்டு வராது, ஓகேங்களா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் அப்படியே போடுவாங்க. என்ன இருந்தாலும் நான் பெண்டு வர செய்யுங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப் இல்லைங்களா, ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். டென்ஷனு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னால் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 8 சென்டிமீட்டர் கேப்பில் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் கேப் விட வேணாம், ஃபுல் கவர் பண்ணிவிடுங்க. டிச் போட்டு விட்ருங்க ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்கு. நல்லா ஃப்ளாட்டாக பண்ணுங்கள் நிதானமாகவே.
ஏன்னா அதான் நம்ம இன்சைடு பீஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ளீட் மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரைட் டிச்சுனா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ரவுண்ட் டிச்சுக்கு கொஞ்சம் நிதானமே போடுங்க. கொஞ்சம் பெண்ட் ஆனாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சதுங்களா? இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ எலாஸ்டிக் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 0.5 எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஒரு செகண்ட் டிச் போடணும். நான் வச்சுருக்கிறது 2 cm எலாஸ்டிக்கு. நான் 2.5க்கு அந்த டிச்சிலேருந்து 2.5க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு டிச் போடுறேன். எவ்வளோ எலாஸ்டிக் இருக்கீங்களோ அதுக்குன்னா ஒரு 0.5 ஒரு 1/8 எக்ஸ்ட்ராவே நீங்கள் போடுங்க. ஏன்னா அப்போ நம்ம எலாஸ்டிக்கு உள்ளே நம்ம கோக்கும்போது மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அது சுகரை போட்டிங்கன்னா எலாஸ்டிக் எவ்வளோ இருக்கோ அந்த விடத்துக்கே நீங்கள் போட்டிங்கன்னா எலாஸ்டிக் நம்ம எடுக்க முடியாது, உள்ளே போட முடியாது, டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு 0.5 1/8 எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறது, டிச் போட்டுக்கிறது நல்லது. இப்போ அதே டிச்சு. இப்போ நம்ம கேப் விடணுங்க. நம்ம அது எந்த சைடு கேப் விட்டோமோ அதே மாதிரி இந்த சைட்லையும் கேப் விட்டுக்கணும். நம்ம எலாஸ்டிக் கோக்குறதுக்காக 1 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சைடே விடணுங்க. நம்ம எந்த எட்ஜில் நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா ஓப்பனு, அந்த சைட்லேருந்து அதே மாதிரி இதுவும் கேப் விடணும். அந்த சைடு நீங்கள் ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த சைட்லேருந்து நம்ம எலாஸ்டிக் போட முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்க்காதீங்க. முழுசாக நிதானமாக பாருங்கள். உங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள், ஒன்றும் அதுவும் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்கணும், உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ பாருங்கள். சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்தமாரி ஸ்டிச் பண்ணும்போது மறந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எலாஸ்டிக்கு எடுத்தாச்சு, கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எலாஸ்டிக் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பின்னோ ஏதோ ஒன்று போட்டு கோர்த்து நீங்கள் எலாஸ்டிக்கு அந்த கேப் அந்த ஸ்டிச் போட்டதில் நீங்கள் கோர்த்துக்கலாம். நம்ம தலைக்கு போடுற பின்னை வச்சு நீங்கள் எலாஸ்டிக்கில் இது பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம். இந்த கேப்பில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்கை உள்ளே. நம்ம எலாஸ்டிக் கோக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 0.5ல் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு எலாஸ்டிக் கோக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்க நிதானமாக. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தள்ளிக்குங்க கொஞ்சம் கச்சாவை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே தான் உங்களுக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கோத்தாச்சு, இந்த பக்கம் எடுத்தாச்சு ஆப்போசிட் பீஸு வரைக்கும். இப்போ நம்ம அந்த பின்னை எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம எலாஸ்டிக்கை குறுக்கடிச்சிக்கிட்டோம். எலாஸ்டிக் ஆப்போசிட் பீஸையும் அதையும் ஒன்றா வடித்து நம்ம ஒரு குறுக்கடிச்சிக்குவோம். நல்லா ரஃப் அடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரிமூவ் ஆகாது. நல்லா ஃப்ளாட்டாக வச்சுங்க. பீஸில் நீட்டாக ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்னஸ் தெரியும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா திக்னஸ் ஆகிடும் அந்த எலாஸ்டிக்கு. அதனால் நம்ம ஜாயின் பண்ணுறதே தெரியக்கூடாது. ஏன்னா தலைக்கு போட்ட மாதிரி உருட்டும். அதனால் ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஸ்டிச் போடுங்க. நல்லா ரஃப் அடிச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ முடிஞ்சுதா? இப்போ நம்ம எலாஸ்டிக் போட்டதுனால ஒரு சைடாக மட்டும் இருக்கும் ரிங்கிள்ஸு. அதனால் நீங்கள் கரெக்டாக நான் எல்லா சைடுமே ஈவனாக வர மாரி நீங்கள் அந்த சுருக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சுருக்கங்களை நீட்டாக எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி சுருக்கம் ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுங்களா? இப்போது நம்ம ப்ளவுஸில் குச்சி கட்டினது அந்த எட்ஜில் ஒரு இருந்திருக்கும், அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நான் எப்படி இதை ஒரு டிசைனாக பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஈவனாக ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, முடிஞ்சதுங்களா? நம்மளோட இப்போ வர தசராவுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் ரெடி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம குச்சி கட்டியிருப்போம் சாரீக்கெலாம். இப்போ இந்த மாதிரி குச்சி கட்ட இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் குச்சி கட்டுற த்ரெட்டு இருக்குங்க இல்லையா, த்ரெட்டையே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நீட்டாக குச்சி கட்டுறவங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட்டை நீட்டாக ரெடி பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ஒரு டிசைனாக இருக்கும் இல்லையா. வெறும் கேப்பாக ப்ளைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்காக இதுக்காக நீங்கள் போய்ட்டு எதுவும் காசு கொடுத்து வாங்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க துணிங்களே இல்லை ஒரு த்ரெட்டையே வச்சு கூட நீங்கள் டிசைனாக பண்ணலாம், ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி. நீட்டாக ஈவனாக கட் பண்ணிங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல கேப் விட்டுருந்தீங்க இல்லையா, அந்த கேப்பில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்ருவோம். இப்போ உங்களுக்கு கேப்பும் கவர் ஆகிடும், அது ஒரு டிசைனாகவும் தெரியும். அந்த கேப்பில் கரெக்டாக ஈவனாக வச்சு எட்ஜ் ஸ்டிச்சு ஒன்று போட்டு ரஃப் அடிச்சுங்க. அவ்வளோதான். பார்த்துங்க எப்படி வைக்கிறேன்ட்டு. அந்த பீஸில் அந்த பிசுறு பீஸில் நீங்கள் ஒரு மணி கூட கோத்து எடுத்தவங்க நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு போட்டால் அந்த கேப்பு சூப்பராக லுக்காக இருக்கும். நல்லா ரஃப் அடித்து எடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. கேப் ரெடி. த்ரெட்டில் நீட்டாக கட் பண்ணிங்க. குழந்தைக்கு போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் த்ரெட்டில் எங்கேயும் இருக்காமல் பார்த்து நீட்டாக போட்டாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி